ஹலோ ஹாய்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வெயிட் லாஸ் ஆரம்பித்த அன்னையிலேருந்தே டெய்லி என்னோட ஃபஸ்ட்டு வேலையே வெயிட் பார்க்குறது தான். அதுவும் நம்ம இன்னையிலேருந்து 15 டேஸ் சேலஞ்ச் ஆரம்பிக்கிறதுனாலேயே கண்டிப்பாக வெயிட் பார்த்தா தான் இன்னும் 15 டேஸ் கழித்து எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி வெயிட் பார்க்கறதுக்கு எடுத்துட்டேன் மிஷினை. மார்னிங் வெயிட் பார்க்கும்போது 61.75 இருந்தது. என்னக்கா 78 கேஜிலேருந்து 60 கேஜி வந்தேன்னு சொன்னீங்களே, 61.75 இருக்கீங்களா நீங்கள் கேட்கலாம். நான் கோயிலுக்கு போகும்போது 60 தான் இருந்தேன். கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு 2-3 நாளில் இருந்தேன். நல்லா சாப்பிட்டு வேணுக்குனே வெயிட் கூட்டினேன். ஃபைனலாக கோயிலேருந்து வரும்போது 62.85 இருந்தேன். ஃபைனலாக இப்போ ஒரு 1 வீக் நம்ம வெயிட் லாஸ் பண்ணதில் 1 கேஜி ஒரு 100 கிராம் நமக்கு குறைஞ்சிருக்கு. அதனால 61.75 இப்போ இருக்கோம். பட் நான் அந்த எல்லா நாளுமே ஃபாலோ பண்ணனான்னு தெரியாது. ஆனால் இந்த 15 டேஸ் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். இந்த மாதிரி குட்டி குட்டி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இது வந்து நமக்கு அப்பர் பாடி வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நமக்கு வெயிட் வந்து மொத்தம் டோட்டல் பாடி தான் கம்மியாகும். இருந்தாலும் குட்டி குட்டி எக்ஸசைஸ் பண்ணோன்னா எனர்ஜி பேர்ன் ஆகும். அதனால் ஏதாவது குட்டி குட்டி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து எதை பண்ணாலும் கொஞ்சம் கம்மியாகவே பண்ணுங்கள். ஒரு 2-3 நாள் ஆக ஆக அதிகரிங்க. ஃபஸ்ட்டே அதிகரிச்சிங்கன்னா அதிகமாக தோல் வலிலாம் வந்துடும். ஆனால் இப்படி நம்ம பண்ணும்போது தோல்வெளி வந்தாலுமே 2-3 நாளில் அதுக்கப்புறம் அதுவே பழகிரும், சரியாயிரும். அப்புறம் கை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நமக்கு அந்த ஆர்ம்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் சின்னதாகும். எனக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸ் பண்ண உடனே ஒரு 1 மந்த் நான் பண்ணேன். எப்போல்லாம் கண்ணாடியை பார்க்குறனோ அப்போல்லாம் நான் அந்த எக்ஸசைஸ் பண்ணுவேன். இதுவும் இந்த கை சுற்றுறது ரெண்டுமே எப்பப்போ கண்ணாடி பார்க்குறனோ அப்பப்போ ஒரு 10-20 பண்ணிட்டு போயிடுவேன். அப்படி பண்ணும்போது சீக்கிரமாக கம்மியாச்சுது. ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் ஹெட்ஃபோன் எடுத்துகிட்டு மேலே வாக்கிங் போக போகிறேன். எடுத்த இடப்புலே 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லாராலையுமே முடியாது. அதுவும் அதிகமாக கால்வலி வந்துடும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3,000 4,000 முடிஞ்சதுன்னா 5,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி 5,000 பண்ணியிருக்கீங்கன்னா அடுத்த நாள் 5,500, அடுத்த நாள் 6,000, அந்த மாதிரி ஒரு 500 அதிகரிங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி எப்படியாவது 10,000 நம்ம லாஸ்ட்டு போகிறதுக்குள்ளே 10,000 போயிருங்க. என்னடா சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்கிறான்னு நினைக்காதீங்க. தண்ணி குடிக்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் ப்ரோட்டீன் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கலைன்னா ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இந்த சேனல் பார்த்தோன்னா நீ வீடியோ பார்த்து வெயிட் லாஸ் பண்ண ஏதாவது ஆச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு பயத்தில் தான் நான் அடிக்கடி சொல்கிறேன். தண்ணி நல்லா குடிங்க. ப்ரோட்டீன் சாப்பிட்டா தண்ணி நல்லா குடித்தாதான் நமக்கு வந்து அந்த ப்ரோட்டீன் சீக்கிரம் செரிமானம் ஆகும். அண்ட் ஹீட் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராது. அதனால தான் அடிக்கடி சொல்கிறேன், ப்ரோட்டீன் எடுக்கிறதுனால தண்ணி நிறையா குடிங்கன்னு. ப்ரோட்டீன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ வெயிட் லாஸ் ஆகும். அதே மாதிரி ப்ரோட்டீன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ தண்ணி குடித்தாதான் அதில் உள்ள பெனிஃபிட் கிடைக்கும். மார்னிங் எப்போவுமே வாக்கிங் போகும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒரு 10 நிமிஷம் போனேன், 1/4 மணி நேரம் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி இல்லாமல் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 பாட்டு முடிகிற வரைக்கும் போனேன், ஒரு 6 பாட்டு முடிகிற வரைக்கும் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பாட்டு போட்டுகிட்டே நீங்கள் போகிறதுனால உங்களுக்கு வாக்கிங் போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி டைம் போகிறதும் தெரியாது. ஈஸியாக 6 பாட்டு முடிஞ்சிடும். டக்குன்னு வாக்கிங் போன மாதிரி இருக்கும். ஸோ வந்து பாட்டு கேட்டுகிட்டே வாக்கிங் போகிறது ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். அதுவும் சூரியனை மார்னிங் அப்படியே பார்த்துட்டு ஈவினிங்கும் பாருங்கள், நல்லா தூக்கம் வரும், நல்லா உடம்புக்கு வந்து ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ வந்து சூரியனை கண்டிப்பாக காலையில் பார்த்துட்டே வாக்கிங் போங்க. அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி மார்னிங் 4,395 ஸ்டெப்ஸ் வந்து வாக்கிங் போனேன். ஏறக்குறைய இது வந்து ஓகே தான். ஏன்னா ஈவினிங் கொஞ்சம் போனோன்னா போதும். நானுமே இன்றைக்கே 10,000 எடுக்க மாட்டேன். நானும் கொஞ்ச நாள் வந்து வாக்கிங் போகிறதே விட்டுட்டேன். வாக்கிங் போயிட்டு வந்து மறுபடியும் வாட்டர் வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் ஆப்பமும் கடலை குழம்பும் தான். ஒரே ஆப்பமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஆப்பமாவும் ஒரு அக்கா கொண்டு வந்தாங்க, நல்லா இருந்தது. ஸோ ஆப்பமாவும் 2-3 நாளாக வாங்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வெள்ளை கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை ரெண்டுமே சேர்த்து தான் நான் எப்போவுமே எடுத்து நனைய போடுவேன். ஆப்போசிட்டி வாங்கணுன்ட்டு 2-3 நாளாக பக்கத்தில் கடன் வாங்கி சுட்டாச்சு. இன்றைக்கி கடன் வாங்க போனால் ஆப்பையை கொண்டே கொத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து தோசை ஜட்டிலேயே ஆப்பம் போட்டு எடுத்துட்டேன். அப்படியே மூடி வச்சு எடுத்தேன். ஓரளவுக்கு வந்தது. ஒரு சில இது கரைஞ்சி வந்ததுனாலும் பரவாயில்ல, சமாளிச்சிட்டோம். கடையில் மாவு வாங்கி ஒழுங்காக சுட தெரியலையா அப்படின்னு கேட்டால் என்னோடய குக்கிங் ஸ்கில் அவ்வளோதான். நிறைய பேர் வந்து அந்த மாவு அரைச்சி பண்ணானே இந்த மாவு அரைச்சி பண்ணானுங்கிறீங்க. வச்சுக்கிட்டாங்க, வஞ்சகம் பண்ணுறோம். தெரிஞ்சதை ஏதோ சமையலில் பண்ணி எடுத்து ஒப்பேத்திட்டு இருக்கோம். முன்னாடி எப்போவுமே 4 ஆப்பம் எடுப்பேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. 2 ஆப்பம் எடுத்தேன், ஒரு பீஸ் பப்பாளி பழம் எடுத்தேன். அதுக்கப்புறம் யோசித்தேன், அரை ஆப்பம் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு எக் சாப்பிட்டுக்கலாம், ரெண்டும் ஏறக்குறைய ஒரே கலரி தானே வரும்னு சொல்லிவிட்டு எக் எடுத்துக்கிட்டு அப்படியே கொண்டக்கடலை குழம்பையும் எடுத்துக்கிட்டேன்.
எப்போவுமே கேலரி கணக்கு பண்ணி சாப்பிடும்போதும் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஃபுட்டில் உள்ளது மாதிரி கேலரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ப்ரோட்டீன் ஃபுட் தான் உங்களுக்கு வந்து பசிக்காது. எனக்குமே இன்றைக்கி கடலையில் ப்ரோட்டீன் கிடைக்கும், எக்கில் ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ வந்து மதியம் வரைக்கும் பசி தாங்கும். மார்னிங் சாப்பாடு இன்றைக்கி செமையாக கெவியாக சாப்பிட்ட மாதிரி தான் இருந்தது. சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று பாத்திரம் தேய்ச்சி அப்படியே சாப்பிட்டது கொஞ்சம் இறங்கிரும், செரிமானம் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் தேய்க்க வந்துட்டேன். இடையில பசிச்சா பொரிக்கடலை சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பொரிக்கடலை எடுத்து வச்சுருந்தேன். பட் வந்து இன்றைக்கி அதுக்கான சூழ்நிலையே கிடைக்கல. ப்ரோட்டீன் நல்லா எடுத்ததுனால பசிக்கவே இல்லை. அப்புறம் இன்றைக்கி முட்டைக்கோஸ், கேபேஜ், முட்டை எல்லாம் போட்ட கூட்டு தான் பண்ண போகிறேன். முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் குட்டி முட்டைக்கோஸாக இருந்ததுனால ஒன்றில் பாதி முட்டைக்கோஸ் எடுத்துக்கிட்டேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி கோஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக எடுத்தாலுமே அதில் கேலரி ரொம்ப கம்மியாக தான் வரும். வெயிட் லாஸ்க்கு செமையான ஃபுட்டில் முட்டைக்கோஸும் ஒன்று. அதே மாதிரி என்ன மாதிரி கூட்டு வைக்க மாற்றப்படுறவங்களுக்குலாம் இது வந்து நல்ல டிப்ஸு. இந்த மாதிரி காய்கறியை வெட்டி போட்டு முட்டை போடுறது, நீங்கள் தேங்காய் எடுத்து சீரகத்தில் அரைக்கிறத விட இது நான் முன்னாடி சொன்ன டிப்ஸ் தான். பட் வந்து அதுக்கப்புறமா என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க கூட்டு செய்ய ரொம்ப மாச்சலாக இருக்குக்கான்ட்டு. அவங்களுக்காக தான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த கோஸெல்லாம் எடுத்து இந்த மாதிரி சுற்றுறதுல போட்டு சுற்றி எடுத்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஒரு வதக்கு, ஒரு முட்டையை போட்டு வதக்கு, அவ்வளோதான். டக்குன்ட்டு கூட்டு கிடச்சிரும். நம்ம சோறோட அளவு கம்மி பண்ணுறதுனால கோஸோட அளவு எவ்வளோ எடுத்துருக்கோம் பாருங்கள். இவ்வளோ கோஸ் எடுத்தால் இதுவே நமக்கு நல்லா வயிறு நிறைஞ்சிரும். இப்படி வெயிட் லாஸ்க்கு டயட்டில் இருக்கும்போது யாராவது என்கிட்ட சாப்பிடாம இப்படி கிடக்குறியே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சிரிப்பாக தான் வரும். நான் சாப்பிட்ற பொருள் தான் வேறையே தவிர மற்றபடிக்கு நான் அளவெல்லாம் நிறைய எடுத்து சாப்பிட தான் செய்கிறேன். சாப்பாடு மட்டும் தான், சோறு மட்டும் தான் கம்மியாக எடுக்கிறேன், மற்ற எல்லாமே அதிகமாக தான் எடுக்கிறேன். அதே போல் மதிய சாப்பாட்டில் மட்டும் ஓரளவுக்கு காய்கறி இல்லைன்னா ப்ரோட்டீன் இந்த மாதிரி பாதி தட்டு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மிச்சம் பாதியில் சாப்பாடும் குழம்பும் எடுத்துக்கோங்க. நிறையா பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா சோறே சாப்பிடாமல் இருந்தால் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகலான்னு கேட்குறீங்க. சோறு சாப்பிடாமல் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணாதீங்க, சாப்பிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டும் கிடைக்கும், நீங்கள் அதை அப்படியே மெயின்டைனும் பண்ணலாம். அப்புறம் வெயிட் லாஸில் நீங்கள் என்ன டைப் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எல்லா டைப்லேயும் உள்ள முக்கியமானதெல்லாம் எடுத்து நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். என்ன சொல்லணும்னா நம்ம இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் உள்ள மாதிரி 6 மணி டு மார்னிங் 9 o'clock வரை கண்டிப்பாக சாப்பிடாம தான் இருப்பேன். ஆனால் ஃபங்க்ஷன் வீடு ஏதாவது வந்தால் சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ ஃபங்க்ஷன் வீடு வார அன்னைக்கு 7 மணி 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு மார்னிங் சாப்பாடை கூட ஒரு மணி நேரம் தள்ளி போட்டுப்பேன், அவ்வளோதான். மற்றபடிக்கு 3 வேளையும் சாப்பிட தான் செய்வேன். என்றைக்காவது எனக்கே கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா ஈவினிங் வந்து ஃப்ரூட் மட்டுமே எடுத்துப்பேன். இன்றைக்கி மொத்தம் 7142 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன். பட் இதில் 241 கேலரி தான் பேர்ன் ஆகியிருக்கு. ஜஸ்ட் ஒரு சமோசா சாப்பிட்டோன்னா சோலி முடிஞ்சு போச்சு அப்படின்ன மாதிரி நடந்தது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெயிட் லாஸ் பண்ணணுன்னா அவங்கள இந்த 15 நாள் வெயிட் லாஸ் சேலஞ்சில் சேர்த்து விடுங்க. இந்த வீடியோ கடைசி வரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 ரெட் கார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய்.